தமிழர்கள் வாழ்ந்த குமரி கண்டமை எதுக்காக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல லெமுரியா கான்டினென்ட்னு சொல்றாங்க? 150 வருஷத்துக்கு முன்னாடி 1863ல இங்கிலாந்துல இருந்த ஜுவாலஜிஸ்ட் பிலிப்ஸ் கிளாட்டர் ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கிற மடகாஸ்கர்ல இருந்த லெமூருங்கிற ஒரு பாலூட்டி விலங்கை பார்க்குறாரு. மடகாஸ்கர்ல மட்டுமே இருக்கிற இந்த லெமூர் எப்படி இந்தியாவில் ஃபாசிலா எடுக்கப்பட்டுச்சு? அப்போ thousands of இயர்ஸ்க்கு முன்னாடி மடகாஸ்கரையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய லேண்ட் சர்ஃபேஸ் இருந்திருக்கணும். அது இப்போ கடலுக்கு அடியில மூழ்கி இருக்கலாம். அண்ட் அந்த லேண்டுக்கு இவர் வச்ச பேர் தான் லெமுரியா கான்டினென்ட். அண்ட் இதோட தொடர்ச்சியா 1912ல ஆல்ஃபிரட் வெர்க்னர் இவர் என்ன சொல்றாருன்னா, குமரி கண்டமும் கிடையாது, லெமுரியா கான்டினென்ட்டும் கிடையாது, இந்தியா, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா இப்படி இந்த நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு சூப்பர் கான்டினென்ட்டா இருந்திருக்கும். காலப்போக்கில் டெக்டானிக் பிளேட்ஸ்ல நடந்த மூவ்மெண்ட்ஸ்னால எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்கும். அண்ட் அப்படி பிரிஞ்சு போகும்போது தான் நம்ம இந்தியா யுரேஷியன் பிளேட்ல மோதி இமயமலைகள் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தியரி எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் இதை தான் இன்னைக்கு நம்ம சயின்ஸும் நம்புது. இப்போ நீங்க எதை நம்புறீங்க? சயின்ஸ் சொல்ற டெக்டானிக் பிளேட் தியரியா, இல்லைனா தமிழ் இலக்கணங்கள்ல வர்ற குமரி கண்டமா? கமெண்ட் பண்ணுங்க.